வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள், பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வுக்கு படிச்சுட்ருக்கீங்க இல்லையா, உங்களுக்கான பதிவு தான் இது. இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு 25 நாளில் எக்ஸாம் வருது. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. இதை நான் சொல்லும்போது உங்கள் மைண்டில் என்ன ஓடுது? எங்கே நம்ம படிக்கவே இல்லை, இதை பண்ணவே இல்லை அப்படிங்கிற நெகட்டிவ் லிஸ்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அதெல்லாம் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. முயற்சி எதுவும் எடுக்கலைன்னா இன்னும் 25 நாள் இருக்குது. இன்னையிலேருந்து முயற்சி எடுத்திங்கன்னா கூட உங்களால் பாஸ் பண்ண முடியும். நிறைய சோர்ஸ் இருக்குது. முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. தேவையானது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சு படிங்க. மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆஃப் கொடுத்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸ்னால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுறதையும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா உங்கள் ஏஜுக்கு நீங்கள் எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது ஒரு சாதாரண விஷயந்தான். கண்டிப்பாக பண்ண முடியுங்கிற பாசிட்டிவ் தாட்டோடு போய் எழுதுங்க, பாஸ் ஆகிடலாம். நாம் இதுக்கு முன்னாடி இவிஎஸ் கேள்விகள் 100 கேள்விகள் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். 50 கேள்விகள் பார்த்தாச்சு. பேலன்ஸ் ஒரு 51லேருந்து 100 வரைக்குமான கேள்விகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 to 5 ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6, 7 படிங்க. பேப்பர் 1 படிக்கிறவங்க, பேப்பர் 2 படிக்கிறவங்க 10th வரைக்குமாவே எல்லாத்தையும் படிங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, கீழ்காணும் இணைகளில் தவறானது எது? சேர்ப்பன் அப்படின்னா கடல் உணவு வணிகரை தான் சேர்ப்பன்னு சொல்லுவோம். புலம்பன் அப்படின்னா தென்னை தொழில் செய்கிறவங்க புலம்புவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நுழையர் அப்படின்னா மீன் தொழில் செய்பவர். அளவர் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? அளவர் அப்படிங்கிறது வணிகர் அப்படிங்கிறது மட்டும் தவறு. அளவர் அப்படின்னா உப்பள தொழில் செய்வாங்க இல்லையா, உப்பு உற்பத்தி செய்கிறவங்க தான் அளவர்னு சொல்லுவாங்க. அதனால அது தவறு. நெய்தல் நில மண் என்னன்னு கூட கேட்பாங்க. உவர்மண். பரதவர்னு கேட்டால் பரதவர் கடலில் போர் செய்கிற வீரரை தான் பரதவர்னு குறிப்பாங்க. இங்கே தவறானது. அளவர் வணிகருங்கிறது தவறு. அடுத்து அளவருங்கிறது உப்பு உற்பத்தி செய்கிறவர். அடுத்து 52வது கேள்வி, இந்தியாவில் நீல சிலுவை சங்கத்தை தொடங்கியவர் யார்? நீல சிலுவை அதாவது ப்ளூ கிராஸ் அமைப்பை தொடங்கினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கேப்டன் வி சுந்தரம். அவர் கப்பற்படையில் வேலை செஞ்சுருப்பார். கேப்டன் வி சுந்தரம் அப்படிங்கிறவர் தான் நீல சிலுவை சங்கத்தை தொடங்கியவர். 53வது கேள்வி, வளிமண்டலத்தின் கீழடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீழடுக்கோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழடுக்கு அடி வளிமண்டலம், இட்ரோஸ்போஸ்பியர்னு சொல்லுவாங்க. இட்ரோபோஸ்பியர். இந்த இட்ரோபோஸ்பியருங்கிறத கொடுத்துருப்பாங்க, அடிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. இட்ரோபோஸ்பியர்னு கொடுத்தாலும் சொல்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடி வளிமண்டலம் என அழைக்கப்படுவது இட்ரோபோஸ்பியர். அதுதான் வளிமண்டலத்தின் கீழடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். மாசுபாடு என்ற ஆங்கில வார்த்தை எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? மாசுபாடு அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழிச்சொல். மாசுபாடு அப்படிங்கிறது லத்தீன்லேருந்து பெறப்பட்டது. பொல்யூஷன் என்ற ஆங்கில வார்த்தை எந்த லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த லத்தீன் மொழிச்சொல்? ஆன்சர் பொலியூரி. POLLUERE. பொலியூரி அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டது. பொலியூரி அப்படின்னு என்னது? மாசுபாடு. மாசுபாடுன்னு குறிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆங்கில வார்த்தை லத்தீன் சொல்லேருந்து தான் பெறப்பட்டது. அதே மாதிரி தாஜ்மஹால் ஏன் கலர் மாறி இருக்குது அப்படி கூட கேட்பாங்க. அதுவும் இந்த காற்றை சார்ந்து தான் வருது. அமில மழை பொழியறதுனால மாறி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. முறையற்ற அல்லது முற்று பெறாத எரிபொருள் எரியும் போது தான் இந்த பொல்யூஷன் உருவாகுது. பொல்யூஷனில் என்ன வாயு இருக்குதுன்னு கேட்கலாம். கார்பன் மோனாக்சைடு தான் அதிகமாக இருக்குது. கீழ்கண்டவற்றில் காற்றின் மூலம் பரவும் பாக்டீரியா நோய் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 56வது கேள்வி, பாக்டீரியா நோய் அல்லாதது எது? காசநோய் ஒரு பாக்டீரியா நோய். தொண்டை அடைப்பானும் பாக்டீரியா தான். கக்குவான் இருமல் இருக்கு இல்லையா, அதுவும் பாக்டீரியா நோய் தான். அம்மையில் எந்த அம்மை டைப்பு கொடுத்தாலுமே அம்மை வைரஸ்னால் வர்ற நோய். சரியா? அதனால் இதில் வராத பாக்டீரியா நோய் அல்லாதது எது அப்படின்னு கேட்டதுனால இங்கே மணல்வாரி அம்மை அப்படிங்கிறது தான் சரி. அம்மை ஒரு வைரஸ் நோய். 57வது கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? வெப்பம் பரவுவதற்கு எந்த ஊடகமும் தேவையில்லை. ஒளி, அதாவது ஒளி, இந்த லீங்கிறது சவுண்டை குறிக்கும். ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை.
லைட் இருக்கு இல்லையா, ஒளி பரவுவதற்கு எந்தவித ஊடகமும் தேவையில்லை. மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படின்னு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது? எல்லாமே சரியானது. அதாவது ஹீட் இருக்கு இல்லையா, சூரிய வெப்பம் எதை வச்சு பரவுது? எந்த ஊடகமும் இல்லாமலே பரவுது இல்லையா. அதே மாதிரி சவுண்டுக்கு ஊடகம் இருந்தால் தான் பரவும். லைட்டுக்கும் எந்த ஊடகமும் தேவையில்லை. மேற்கண்ட அனைத்துமே சரியானது. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்ட கோட்டை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டின கோட்டை திண்டுக்கல் கோட்டை. திண்டுக்கல் கோட்டை எந்த நூற்றாண்டுன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 17th century, 17ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி இதை கட்டினது யாருன்னு கூட கேட்கலாம். இது மைசூர் பேரரசின் படையெடுப்பால் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதை கட்டினது மதுரை நாயக்கர்கள் தான் இதை கட்டினாங்க. ஓகேவா, மதுரை நாயக்கர்கள் கட்டினாங்க திண்டுக்கல் கோட்டை. 17ஆம் நூற்றாண்டு மைசூர் பேரரசுக்கு அப்புறம் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ திரும்பவும் மதுரை நாயக்கர் கட்டியிருப்பார். மதுரை நாயக்கரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க திண்டுக்கல் அப்படிங்கும்போது. அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்கள், 59வது கேள்வி. விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நேரடியாக வாங்க அமைக்கப்பட்ட நிறுவனம் எது? அதுதான் எஃப்சிஐ. எஃப்சிஐ அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் விவசாய பொருட்களை விவசாயிகள்கிட்ட நியாயமாக வாங்கிறதுக்கான ஒரு விலையை அது நிர்ணயிக்கும், நேரடியாக வாங்கவும் செய்யும். அதுதான் இந்திய உணவுக் கழகம் எஃப்சிஐ. வெறுமனை எஃப்சிஐன்னு கொடுத்துட்டு கூட கேட்கலாம். அடுத்து 60வது கேள்வி. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். ஆன்சர், தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அடுத்து 61வது கேள்வி. முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? தேசிய கல்விக் கொள்கை 2 இருக்குது. முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், 1968 தான் முதல் தேசிய கல்விக் கொள்கை. முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968. இரண்டாவது, இதை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை வரும் 1986 கேட்டுவாங்க. 86 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, வெறுமனை தேசிய கல்விக் கொள்கை மட்டும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் 86 போடணும். 68, 86 ரெண்டுமே. ஃபஸ்ட்டு 68, ரெண்டாவது 86, அப்படின்னு மாற்றி போட்டால் 86 இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை. யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? யாரோடது? காமராசரோட பிறந்த நாள் ஜூலை 15. யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராசரோடது. என்ன டேட்டு அப்படின்னு கூட கேட்பாங்க. ஜூலை 15 அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 63வது கேள்வி. காமராசரோட பிறந்த நாள் தான் கேட்டிருக்காங்க. எப்போது, எந்த டேட்டு? ஜூலை 15. கல்வி வளர்ச்சி நாள்னு கேட்டாங்கன்னா ஜூலை 15 தான் சொல்லணும். அடுத்து 64வது கேள்வி. செங்காந்தல் மலர், கடற்காகம், விலரியால் இதெல்லாம் எந்த நிலத்துக்குரியவைன்னு கேட்டிருக்காங்க. எந்த நிலத்தோடது? மருத நிலமா நெய்தல் நிலமா? 64க்கு ஆன்சர் நெய்தல் நிலம். 64க்கு ஆன்சர் நெய்தல் நிலம். 64வது கேள்விக்கு ஆன்சர் செங்காந்தல் மலர், கடற்காகம், விலரியால் இதெல்லாம் எந்த நிலத்துக்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெய்தல் நிலம். 65வது கேள்வி பாருங்கள். கூற்று காரணம். ஹேலி வால் விண்மீன் கடைசியாக 1986ஆம் ஆண்டு தென்பட்டது. மீண்டும் 2061ஆம் ஆண்டு தோன்றும் என கணிக்கப்பட்டது. கூற்று சொல்லியாச்சு. காரணம், ஹேலி வால் விண்மீன் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு அருகில் தோன்றுகிறது. ஆன்சர், கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியாக விளக்கப்பட்டுள்ளது. ஹேலி வால்வின் 76 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். 76 லாஸ்ட்டாக 1986 தெரிஞ்சுது. இதுக்கு அடுத்து 2061 தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அங்கே பார்க்கும்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. அடுத்து 66வது கேள்வி. கீழ்காணும் ஜோடிகளில் சரியானவை எவை? பூவா தாவரங்கள் என்ன செய்யும்னா ஸ்பெர்ம்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். ஆட்டோட்ரோப்புகள் அப்படிங்கிறது தற்சார்பு உயிரினங்கள். ஆன்டிட்ரோட்ரோப்புகள் என்பது பிற சார்பு உயிரினங்கள். மலரின் பாதுகாப்பு வெளிப்புற அடுக்கு அப்படிங்கிறது புள்ளி வட்டத்தை குறிக்கும். இதில் எது சரியான ஜோடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே இதில் சரியான ஜோடி தான்.
புள்ளிவட்டம் அப்படிங்கிறது மலரின் பாதுகாப்பு வெளிப்புற அடுக்கு. மலரானது மொட்டாக இருக்கும்போது அதை பாதுகாக்கும் வெளிப்புற அடுக்கை வந்து புள்ளிவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இது வந்து புள்ளிவட்டம் தான் கரெக்டு. அல்லிவட்டத்தோட முக்கிய பணி என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி மலரின் பிரகாசமான நிறமுடைய பகுதி எது, தேனீக்களை ஈர்க்கிற பகுதி எதுன்னு கேட்டாக்கா அது அல்லிவட்டம். அல்லி தான் ஈர்க்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பாதுகாப்பு வெளிப்புற அடுக்குன்னு கேட்டிருக்காங்க, புள்ளிவட்டம். இதில் எல்லாமே சரியானது. பூவாதாவரம் ஸ்போங்கல் மூலம் இனப்பெருக்கம், ஆட்டோனா தற்சார்பு, ஆன்டிடோட்ரோப்னா பிற சார்பு, அனைத்தும் சரியானவை. 67வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 66.8% சூரியனாலே உள்ளது. அதாவது அதோட மொத்த வெயிட்டில் 66% சூரியன் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களை கொண்டது. ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்குது. அடுத்து 3வது, சூரிய ஒளி புவியை அடைய சுமார் 8.3 நிமிடங்கள் ஆகிறது. 4வது பார்த்திங்கன்னா, சூரியன் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. தெரியுதா பாருங்கள், எல்லாமே முக்கியமான இன்ஃபர்மேஷன், தனி கேள்வியாக கூட வரும். இதில் இது மட்டும்தான் தவறானது. 29 வந்திருக்கணும். 99.8% வந்திருக்கணும். 66ன்னு வந்திருக்கு. பாக்கி எல்லாம் சரி. சூரிய குடும்பத்தில் மொத்த வெயிட்டில் சூரியனோட வெயிட் எவ்வளோனா 99.8%. அதனால் இதில் தவறானது 1 மட்டுமே. 68வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் பாக்சைட் படிவம் காணப்படும் இடம் எது? தமிழ்நாட்டில் பாக்சைட் எங்கே கிடைக்குது அப்படின்னா சேர்வராயன் மலையில் கிடைக்குது. தமிழ்நாட்டில் பாக்சைட் கிடைக்கும் இடம் எதுன்னு கேட்பாங்க. சேர்வராயன் மலை. பாக்சைட்டில் காகித தயாரிப்பில் நீர் பெட்ரோலியத்தை தூய்மைப்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. பாக்சைட் வந்து எதில் பயன்படுதுன்னு கேட்பாங்க. காகிதம் தயாரிக்கிறாங்கல்ல, அதில் தூய்மைப்படுத்துறதுல இது பயன்படுது. இன்றியமையாத அருந்தனிமம் எதுன்னு கூட கேட்பாங்க. அது துத்தநாகம். சரியா? பாக்சைட் கிடைக்கிறது சேர்வராயன் மலை. இன்றியமையாத அருந்தனிமம்னு எதை சொல்கிறாங்கன்னா துத்தநாகத்தை சொல்லுவாங்க. துத்தநாகம் எந்தெந்த உணவுப் பொருளில் இருக்குன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. சிவப்பு, வெள்ளை, இறைச்சி பொருட்கள், கடல் உணவுப் பொருட்களில் துத்தநாகம் இருக்குது. அடுத்து பாருங்கள், 69வது கேள்வி. பிஸ்கட்டுகள் மிருதுவாக தயாரிக்க பயன்படுது எது? பிஸ்கட்டுகள் வந்து மிருதுவாக இருக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம்? பேக்கிங் சோடாவை தான் பயன்படுத்துகிறோம். இதில் எங்கே இருக்குது? பேக்கிங் சோடா பிஸ்கட்டுகள் மிருதுவாக இருக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 70வது கேள்வி பாருங்கள். வயிற்றுப்போக்கிற்கு மருந்தாக பயன்படும் இயற்கை தனிமம் எது அப்படின்னாலும் பிஸ்மத் தான். வயிற்றுப்போக்கிற்கு மருந்தாக பயன்படும் இயற்கை தனிமம் பிஸ்மத். அடுத்து 61வது கேள்வி. பற்பசையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் எது? பற்பசையில் எதை பயன்படுத்துகிறாங்க? குளோரினா ஃப்ளோரினா? பற்பசையில் உள்ள சேர்மம் ஃப்ளோரின். பற்பசையில் ஃப்ளோரின் இருக்குது. அடுத்து ஃபங்கஸ் போன்ற பூச்சி உண்ணும் தாவரங்கள் பூச்சிகளிலிருந்து பெறுவது நைட்ரஜன். பூச்சிகள் வந்து தாவரங்கள் பூச்சியை உண்ணு எதை பெறுது அப்படின்னு கேட்பாங்க. நைட்ரஜனை பெறுகிறது. அடுத்து மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் தாவரம் எது? மருந்துகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுவது பென்சிலின். மருந்துகளின் ராணி பென்சிலின். அதை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். மருந்துகளின் ராணி பென்சிலின். அடுத்து நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்குறாங்க. நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு CO2, ஆக்சிஜன் O2. அமோனியானா தெரியுமா? அமோனியாவுக்கும் தெரிஞ்சுக்கோங்க NH3. மீத்தேன் கேட்பாங்க. மீத்தேன் கேட்டால் CH4ன்னு சொல்லணும். அதே சோடியம் குளோரைடு NaCl. ஹைட்ரோக்ளோரிக் கேட்டாங்கன்னா HCl. கந்தக அமிலம் H2SO4. சுண்ணாம்புக்கல் CaCO3. ஓசோன் கேட்டாங்கன்னா O3. நைட்ரஜன் N2. இந்த மாதிரி பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 75வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய மலர் இந்தோனேஷியாவின் மலைக்காடுகளில் காணப்படுவது. உலகின் மிகப்பெரிய மலர் எது? அது இந்தோனேஷியா மலைக்காடுகளில் காணப்படுது. அதோட பெயர் என்ன? ரஃப்லேஷியா. ரஃப்லேஷியா தான் வந்து உலகின் மிகப்பெரிய மலர். அது இந்தோனேஷியாவில் காணப்படுது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை ஆட்சி செய்தவர் யார்? நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை ஆட்சி செய்தவர் வல்வில் ஓரி. நாகம் தந்த ஒளி பொருந்திய நீல நிற ஆடையை சிவபெருமானுக்கு வழங்கியவர் ஆய் அண்டிரன் அப்படின்னு சொல்கிற. நாகம் தந்த ஒளி பொருந்திய ஆடையை சிவபெருமானுக்கு கொடுத்தது ஆய். தமிழ்நாட்டின் வட எல்லையில் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள ஏரி எது?
என்ன ஏரி? பழவேற்காடு ஏரி. வட எல்லையில் சென்னைக்கு அருகில் அமைந்திருக்கிற ஏரி எது அப்படின்னா பழவேற்காடு ஏரி. ஒகேனக்கல் அருவி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஒகேனக்கல் அமைந்துள்ள மாவட்டம் தருமபுரி மாவட்டம். காவிரி ஆறு, ஒகேனக்கல் அருவி காவிரி ஆறில் தான் இருக்குது. இந்தியாவின் ரயில் போக்குவரத்து உலகிலேயே எத்தனையாவது மிகப்பெரிய போக்குவரத்து அமைப்பாகும்? 4வது போக்குவரத்து அமைப்பு. இந்தியாவின் ரயில் போக்குவரத்து உலகிலேயே 4வது போக்குவரத்து அமைப்பு. 81வது கேள்வி பாருங்கள். கோடை காலங்களில் உடலின் வெப்பத்தை தணிக்க நாய் நாக்கை வெளியே தொங்க விடுவது எவ்வகை தகவமைப்புன்னு கேட்டிருக்காங்க. அது உடல் செயல் மூலியமாக நடக்குது இல்லையா, அதனால் அது உடல் செயலியல் தகவமைப்பு. உடல் செயலியல் தகவமைப்புன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னும் 2-3 டைப் கூட இருக்குது. நடத்தை அமைப்பு, அதோட விலங்கோட அமைப்பே ஒரு தகவமைப்பாக அமைஞ்சிருக்கும். அதுதான் உடல் தகவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டகம் இப்போ நடக்க பயன்படுறது இல்லையா, அந்த ஒட்டகம் நடக்கிறது மணலில் நடக்குது, அதுக்கு கால் மெத்த மாதிரி இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுவாங்க? உடல் தகவமைப்பு. அதோட உடல் அமைப்பே அது பாலைவனத்தில் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது தான் உடல் தகவமைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து 82வது கேள்வி பாருங்கள். காற்று என்பது எவ்வகை? காற்று ஒரு அப்படின்னு கேட்டுருவாங்க. காற்று ஒரு தனிமமா, கலவையா, சேர்மமா? காற்று ஒரு கலவை. காற்று ஒரு கலவை. 83வது கேள்வி. பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட உணவினை நீண்ட நாள் பாதுகாக்க பயன்படும் வாயு எது? பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட உணவினை நீண்ட நாட்கள் பாதுகாக்க பயன்படுவது நைட்ரஜன். நைட்ரஜன் தான் பொட்டலங்களில் அடைக்கிற உணவுப் பொருட்களில் கொடுக்கப்படுற வாயு. தெளிந்த சுண்ணாம்பு நீர் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தும் போது எவ்வாறு மாறுகிறது? சுண்ணாம்பு நீர் எது மாதிரி மாறும்? பால் போல மாறும். சுண்ணாம்பு நீர் பால் போல மாற தேவையான வாயு எதுன்னு கூட கேட்கலாம். ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து பாருங்கள். மொரீஷியஸ் பணத்தாளில் எந்த மொழியும் இடம்பெற்றிருக்கான்? தமிழ் மொழியும் இடம்பெற்றுள்ளது. மொரீஷியஸ் பணத்தாளில் தமிழ் மொழியும் இடம்பெற்றுள்ளது. 86வது கேள்வி. 1956இல் மதராஸ் மாநிலம் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது? மதராஸ் மாநிலம் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அடுத்து, தோல்வியுற்ற மன்னரை சார்ந்த பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வது என்னவென அழைக்கப்பட்டது? ஜவுஹர் என அழைக்கப்பட்டது. ஜவுஹர். ஜவுஹர்னா என்ன? தோல்வியுற்ற மன்னரோட அவங்கள சார்ந்த பெண்கள் அவங்க எல்லாமே தீயில் சூசைட் பண்ணிக்கிறது தான் ஜவுஹர்னு சொல்கிறாங்க. பூமி மேலோட்டின் 2 முக்கிய பிரிவுகள். பூமியோட மேலோட்டில் 2 முக்கிய பிரிவுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஷியால் மற்றும் சிமா. ஷியால் மற்றும் சிமா. 89வது கேள்வி பாருங்கள். எரிமலையிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு புவி மேற்பரப்பிலிருந்து வரும்போது என்னவென அழைக்கப்படுகிறது? வெளியில் வரும்போது அது லாவா என்று அழைக்கப்படுகிறது. வெளியில் வரும்போது லாவா. 90வது கேள்வி பாருங்கள். மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எந்த எரிமலையை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம்னு சொல்கிறோம்? ஸ்ட்ரம்போலி எரிமலை. ஸ்ட்ரம்போலி எரிமலை. 91வது கேள்வி. சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்லை கூறியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்லை கூறியவர் ஏவி டைசி. ஏவி டைசி தான் சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர். 92வது கேள்வி. மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? செல்சியஸு, ஃபேரன்ஹீட் ரெண்டுலேயும் கேட்டிருக்காங்க. செல்சியஸ் பார்த்திங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். ஃபேரன்ஹீட் பார்த்திங்கன்னா 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட். 37, 98 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அடுத்து, பொறுத்துகை கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித்துங்கிறவர் என்ன செஞ்சுருக்காரு? ஆம்பியர்னா என்ன, ஓம்னா என்ன, வெள்ளி அப்படிங்கிறது என்ன? ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் செல்வ இலக்கணம் பற்றி கூறினவர் தான் ஆடம் ஸ்மித்து. ஆம்பியர் அப்படின்னா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. ஆம்பியர்னா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. ஓம் அப்படிங்கிறது மின்தடையின் அலகு. மின்தடையின் எஸ்ஐ அலகு தான் ஓம். வெள்ளிங்கிறது மின் கடத்துத்திறன் அதிகமாக கொண்ட பொருள் எது அப்படின்னா
வெள்ளி. அப்போ ஆன்சர் CBDAன்னு வரும். CBDA எங்கே இருக்குது? ஏ தான் ஆன்சர். CBDA. அடுத்து கூற்று காரணம் கேள்வி. கூற்று பாருங்கள். காவலூரில் அமைந்துள்ள வைனுபாபு ஆய்வகம் ஆசியாவின் மிகப்பெரிய ஆய்வகங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, வைனுபாபு ஆய்வகம் ஒரு வானியல் ஆய்வுக்கூடமாக செயல்படுகிறது. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கூற்று சரி, ஆனால் காரணமும் சரிதான். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்குது. அதனால இது கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. காவலூரில் அமைந்துள்ள ஆய்வகம் தான் ஆசியாவின் மிகப்பெரிய ஆய்வகங்கிறதும் அது ஒரு வானியல் ஆய்வுக்கூடங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலும்பிச்சை சாற்றில் உள்ளது? லெமனில் என்ன ஆசிட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. லெமனில் இருக்கிற ஆசிட் சிட்ரிக் அமிலம். லெமனில் சிட்ரிக் அமிலம். தயிரில் என்ன அமிலம் இருக்குன்னு கேட்கலாம். தயிர், பால் லாக்டிக் அமிலம். வெண்ணெய் கேட்டாங்கன்னா பியூட்ரிக் அமிலம். பியூட்ரிக் அமிலம் வெண்ணெய். ஆப்பிள் மாலிக் அமிலம். வினிகர் அசிட்டிக் அமிலம். புளி, திராட்சைலாம் டார்டாரிக் அமிலம். ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். குளிர்பானங்களில் என்ன அமிலம் இருக்குன்னு கேட்பாங்க. கார்போனிக் அமிலம். வயிற்றில் இருக்கும் அமிலத்தோட பேர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். தேயிலையில் டானிக். டீயில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. டானிக் அமிலம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கீழ்கண்ட இணைகளில் தவறானது எது? பரங்கிப்பேட்டை அப்படிங்கிறது போர்ட்டோ நோவாங்கிற இடம். ஓசூருங்கிறது தொழிற்சாலை நகரம் தான் ஓசூர்னு அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இது கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தருமபுரின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படித்தோம்ல. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்ன? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அதனால் டி தான் தவறானது. இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை NH-44 இருக்கு இல்லையா, அது கன்னியாகுமரி வரை செல்லுது. எங்கிருந்து கன்னியாகுமரி வரை செல்லுதுன்னு கேட்குறாங்க. டெல்லியா ஸ்ரீநகரா? ஆன்சர் ஸ்ரீநகரில் தான் ஸ்டார்ட் ஆகுது NH-44. மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு கேட்டாலும் NH-44 தான். அது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரி வரைக்கும் வருது. அடுத்து 99வது கேள்வி. அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழும் வளிமண்டல அடுக்கு எது? அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழும் வளிமண்டல அடுக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அடி அடுக்குன்னு சொல்லி. அதுதான் யுட்ரோபோஸ்பியர். யுட்ரோபோஸ்பியரில் தான் அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழும் அடுக்கு யுட்ரோபோஸ்பியர். அடுத்து 100வது கேள்வி. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக பதவி வகிக்க தேவையான குறைந்தபட்ச வயது 18, 21, 25, 35. 18ங்கிறது என்னது? 18ங்கிறது ஓட்டு போடுற வயசு. 25 அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு. 25ங்கிறது ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வயது 25. 35ங்கிறது குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கான வயது வரம்பு தான் 35. பிரைம் மினிஸ்டருக்கும் 25 தான். இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக பதவி வகிக்க தேவையான குறைந்தபட்ச வயது 25 வயது. இதோட 100 கேள்விகள் முடியுது. தொடர்ந்து படிங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் முக்கியமான கேள்வி கிடைக்குதோ படிச்சுக்கோங்க. அது 5th இருக்கா 7th இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு படிங்க. பேப்பர் 1 படிக்கிறவங்க. ஏன்னா அதிகமாக படிச்சிருங்க, அது உங்களுக்கே கடினமாக தெரியும். அதனால் லிமிட்டடாக கரெக்டாக உங்கள் சிலபஸை பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிறத ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.